உலகெங்கிலும் இருக்கும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஒவ்வொரு ராசிகளுக்குமான அதிர்ஷ்டமான குணங்கள் என்ன? ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பிரதானமான குணம் இருக்கிறது. அந்த ராசிநாதனை பொறுத்து தான் அந்த ராசிக்காரர்களுடைய குணம் என்பது அமைந்திருக்கிறது. அது மட்டுமா என்றால் அந்த ராசிக்காரர்களை பொறுத்து தான் ஒவ்வொரு ராசிக்கும் இப்படி கல்யாணம் ஆகும், இப்படி வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும், இப்படி குழந்தை பிறப்பு வந்து கிடைக்கும், சீக்கிரமே சில பேருக்கு குழந்தை பிறந்துடும், சில பேருக்கு லேட்டாக பிறக்கும், வெளிநாட்டு யோகங்கள் என்பது கிடைக்கும் போன்ற நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் முடிவு பண்ணுறது என்னென்னா நாம் பிறந்த ராசி. அதனால தான் நம்ம சொல்லுவோம், பேச்சு மேனிக்கு நம்ம என்ன சொல்லுவோம், அவனுக்கு அந்த ராசி இல்லை, அந்த ராசி அவனுக்கு உண்டு போன்ற விஷயங்கள் எல்லாம். இந்த ராசி என்பது நம் வாழ்வில் மிகப்பெரிய அங்கம் வகிக்கிறது. என்னவென்றால் நம்மளுடைய வாழ்வில் நடக்கக்கூடிய மிகச்சிறந்த விஷயங்களாகப்பட்ட திருமணமாகட்டும், குழந்தை பிறப்பாகட்டும், அல்லது எல்லா விஷயங்களிலும் இந்த ராசி என்பது அங்கம் வகிக்கிறது. ஸோ நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒவ்வொரு ராசிக்கும் உடைய என்ன கலர் போடலாம், என்ன நாள், என்ன கிழமை இந்த ஒரு விஷயத்தை தொடங்கலாம், எந்த நம்பரில் தொடங்கலாம், அதே மாதிரி வந்து நம்ம கூட்டு தொழில் செய்யலாமா வேண்டாமா, அல்லது தொழில் செய்கிறதா இருந்தால் எப்படியாப்பட்ட தொழில் செய்யலாம் போன்ற நிறைய விஷயங்களை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இதில் நம்ம சொல்லப்படுறத நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். நீங்கள் புதுசாக நீங்கள் வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அது நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் ஃபாலோ பண்ணால் போதும். மேஷராசிக்காரர்கள் இப்படி ட்ரெஸ் பண்ணுங்க, இப்படி சாப்பிடுங்க, இந்த தவிருங்க, ரிஷபராசிக்காரர்கள் இதை பண்ணுங்க, அதை பண்ணாதீங்க போன்ற விஷயங்கள் எல்லாம் நாம் சொல்லித்தரப்போகிறோம். ஸோ இதெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இதுபடி நம்ம இந்த பதிவை தொடங்குவோம். அவ்வகை மீனராசிக்காரர்கள், மீனராசிக்காரர்கள் என்றாலே உப்பைய ராசின்னு பேர். காத்து வாக்கில் 2 அப்படின்னா அது நீங்கள் தான். அப்படின்னா உங்களுக்கு வந்து பொதுவாகவே இந்த எப்படி மிதுனம், கன்னி, தனுசு போலவே மீனராசிக்காரர்களுக்கும் இந்த 2 பொண்டாட்டி யோகம்ங்கிறது உங்களுக்கு டிஃபால்ட்டாக உண்டு. இதெல்லாம் உங்களுக்கு சாதாரணமாக நடக்கும். ஏன்னா மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு மனைவி போய் அதுக்கப்புறம் சில பேருக்கு அஃபிஷியலாக பிரிஞ்சு 2வது மனைவி நடக்கும். சில பேர் அப்படியே ஒரு மனைவி இருக்கும்போதே சைடில் அப்படியே ஓடிட்டு இருக்கிற போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். இவங்க எப்பயுமே கமிட்டட் டு 2, நாட் கமிட்டட் டு 1. இதெல்லாம் இவங்களுடைய ஜென்ரலான குணங்கள். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனராசிக்காரர்களுக்கு 2 கூடையவன் செவ்வாய் என்பதால் தனாதிபதி செவ்வாய் மாதிரி சம்பாதிப்பாங்க. படக் 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 படக்குன்னு சம்பாதிப்பாங்க. ஒரு விஷயத்தை எடுத்திங்கன்னா டக்குன்னு முடிச்சு டக்குன்னு சம்பாதிப்பாங்க. இதெல்லாம் வந்து மீனராசிக்காரர்களுக்கு தான் நடக்கும். மீனராசிக்காரர்களுக்கு 7 கூடையவன் புதன் என்பதால் வாயு தொந்தரவுகள் எப்போ பார்த்தாலும் இருந்துக்கிட்டே இருக்கும். உடல் சார்ந்த பிரச்சனைகள் எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல், பிறந்ததுலேருந்து ஹாஸ்பிட்டல், நித்தியகண்டம் பூர்ணாயுசும்பாங்க. இவங்க வந்து எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச. பக்கத்து நம்ம எப்படி மாமியார் வீட்டுக்கு போய்டுறாங்களோ அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வருவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு வந்து மீனராசிக்காரர்களுக்கு 7 கூடிய பாதகாதிபதி புதன். இந்த புதன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஸ்கூல் கட்டுறேன், கிளினிக் கட்டுறேன், ஹாஸ்பிட்டல் கட்டுறேன், பரம நஷ்டம் ஆகும். அதெல்லாம் இவங்க பண்ணவே கூடாது. காரணம் என்னென்னா, இவங்களுக்கு அந்த ஸ்கூலு, இன்ஸ்டிடியூஷனு, அதே மாதிரி கோச்சிங்கு இதெல்லாம் நடக்கவே நடக்காது. இவர்களுக்கு எது சூப்பரான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, 5 கூடிய சந்திரனுடைய அம்சங்கள், நீர் சம்பந்தப்பட்ட தொழில்கள், நீர், திரவம், லாட்ஜிங், ஹோட்டல், இதெல்லாம் உங்களுக்கு தண்ணிப்பட்ட பாடு, இதெல்லாம் சூப்பராக வரும். 5 கூடிய சந்திரன். அதே மாதிரி ஐஸ்கிரீமு, அந்த மாவு பொருட்களால் செய்யப்பட்ட உணவு தின்பண்டங்கள், இதெல்லாம் ஏற்றுமதி இறக்குமதி, இதெல்லாம் நல்லா வரும். மீனராசிக்காரர்களுக்கு 10 கூடையவன் யாருன்னு பார்க்கணும். 10 கூடையவன் யாருன்னா அதே குரு தான். குருவே 10 கூடையவனாக இருப்பார். தங்கம் வாங்க, தங்கத்தை வாங்கிறது பிஸ்கட்டாக வாங்குறீங்க, அது நகையாக நீங்கள் வந்து அலங்காரம் பண்ணி சிற்ப நகைகளாக நீங்கள் வந்து விற்கிறீங்க. இது போன்ற பிஸ்னஸ்லாம் உங்களுக்கு வரும். ஜுவல்லரி ஷாப் இதெல்லாம் பண்ணால் உங்களுக்கு நல்லா வரும். அதே மாதிரி 10 குரு என்பதால் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, வாத்தியார்களை உருவாக்குறது, ட்ரைனிங், வாத்தியார்களை உருவாக்குற பிஸ்னஸ்லாம் உங்களுக்கு வரும். நல்ல ஒரு இன்ஸ்டிடியூஷன், அதுக்கு வந்து நீங்கள் வந்து வாத்தியார்களை ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ட்ரைனர்ஸை நீங்கள் ரெடி பண்ணுறீங்க, ரெடி பண்ணி அந்த ஸ்டாண்டர்டுக்கு ரெடி பண்ணி அந்தந்த கார்ப்பரேட் இன்ஸ்டியூட்டுக்கு அனுப்புகிறீங்க போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு வரும். அதே மாதிரி 11 கூடையவன் யாருன்னு பார்த்துட்டேன்னா சனி. 11 கூடையவன் என்பதால் உங்களுக்கு வந்து புரட்சிகரமான சிந்தனைகள் என்பது ஜென்ரலாகவே இருக்கும். ஏதாவது தமிழ் இன வெறி, அதை சொல்லுவாங்க, இனத்தை காக்க, மொழியை காக்க போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு இன்பில்டாகவே இருக்கும். 3 கூடையவனாகவும் சுக்கிரன் 3 கூடையவனாக 8 கூடையவனாக இருப்பதால் மனைவியினால் பெரிய சந்தோஷங்கள் என்பது மீனராசிக்காரர்களுக்கு எப்பவுமே கிடையாது. மனைவியினால் ஏதாவது ஒரு கரைச்சலை கொடுத்துட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணிகிட்டே இருப்பாங்க. மனைவியால் ஒரு மன மகிழ்ச்சிங்கிறது பெருசாக ஒன்றும் கிடையாது. நீங்கள் தான் விட்டு கொடுத்து போவீங்க. நான் அமரன் படத்தில் சொல்ல மாதிரி தான், ஒரு ரிலேஷன்ஷிப்பில் யாராவது ஒருத்தர் கிவர், யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்குறவர், நீங்கள் விட்டு கொடுக்குறவர் நீங்களாக தான் இருப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி மீனராசிக்காரர்களுக்கு சந்திரன் 5 கூடின கற்பனை கதாசிரியர்களாக இருப்பீர்கள்.
உட்காந்து நீங்கள்லாம் ஒரு பொய் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா அப்படி சொல்லுவீங்க. கதாசிரியர்னா அப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா என்னாச்சுன்னா, போயிட்டுருக்க பழனிமலைக்கு போயிட்டு இருந்த வழியில் பார்த்தா திடீர்னு குறுக்க ஒரு சிங்கம் வந்து படுத்துருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில, டகால்னு ஒரு புளி சாதத்தை கொடுத்தோன்னா சாப்பிட்டு திரும்பி போயிடுச்சு. அப்படியே லைவாக ஒரு கதையை சொல்லுவீங்க. என்னப்பா சொல்கிறேன், உங்கள் மூஞ்சை பார்த்தா சைனாவில் படித்த மாதிரியே இல்லையாப்பா. மஞ்சள் காமாவில் வந்தால் மஞ்சள் கலர் சட்டை போடணும், காமாவில் வந்தால் அந்த மாதிரி பிபி இருக்கிற ரெட் கலர் சட்டை போடணும். நீங்கள் என்ன சொன்னாலும் அந்த உலகம் கேட்கும். காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு அதை நயம்பட சொல்ல தெரியும். காரணம் என்னவென்றால் 2 கூடியவன் செவ்வாய். அதிகாரமும் ஆளுமையும் மிக்கவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, தாய்மாமன் உங்களுக்கு நிறைய செய்வார். ஆனால் தாய்மாமனுடைய ஒட்டுறவு என்பது உங்களுக்கு இருக்கவே இருக்காது. அவங்கள விட்டு நீங்கள் பிரிஞ்சிருப்பீங்க. அதே மாதிரி 4 கூடியவன் சந்திரன் உங்களுக்கு வந்து புதன் 4 கூடியவனாக இருக்கிறான். அந்த புதனும் உங்களுக்கு பாதகாதிபதி தான். அம்மாவை விட்டும் நீங்கள் நிறைய பிரிஞ்சிருப்பீங்க. 6 கூடியவனாக சூரியன் இருப்பதால் உங்களுக்கு அப்பாவை விட்டு நிறையா பிரிஞ்சிருப்பீங்க. அப்போ பிறந்ததுலேருந்தே ஹாஸ்டல் வாசம் அது இதுன்னு சொல்லி அப்பா அம்மாவை விட்டு பிரிஞ்சிருக்கிற வாழ்க்கையாகவே உங்கள் வாழ்க்கையை அமையிறதுக்கான யோகங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து பெரும்பாலும் நீங்கள் வந்து இலக்கியம், ஜோதிடம், கணிதம், அதே மாதிரி வந்து பட்டிமன்றம், அதே மோட்டிவேஷன் ஸ்பீச்சு இதெல்லாம் எடுத்திங்கன்னா உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய அளவு வருவீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ, லேண்டு வாங்குறீங்க, வீடு வாங்குறீங்க, பூமி வாங்குறீங்க, ரத்தன கற்கள்லாம் வாங்குறீங்க, ஜெம்ஸ் பிஸ்னஸ்லாம் பண்ணுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மீனராசிக்காரர்களுக்கு மிகுந்த சூப்பரான ஒரு விஷயம்னா லேண்டு தான் உங்களுடைய வாழ்க்கையை தூக்கி விடுற ஒரு விஷயம் லேண்டு தான். ஸோ நான் சொல்லதை தொடர்ந்து பண்ணுங்கள். உங்கள் மீனராசிக்காரருக்கு ராசியான நம்பர் 5, 7, ராசி இல்லாத நம்பர் 8. கீழே போய்ட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்கள் சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற வேள்விகளிலும் தியாகங்களிலும் பங்கு பெறுங்கள். இங்கே விஷ்ணுமாயா சாத்தனுக்கு கேரளாவுக்கு அப்புறம் இங்கே மட்டும்தான் கோயில் இருக்குது. இங்கே நடக்கின்ற ரகசிய பூஜைகளில் பங்கு பெற்று உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.